யாழ்ப்பாணம் லண்டன்ல இருந்து வரேன். யாழ்ப்பாணம் நீங்கள் மதுரை ஃபர்ஸ்ட் டைமாக வரேன். சரி அப்படியே பிரபாகரன் ஊர் தான். சாப்பிட்டு வெளியில் வந்துட்டு நான் இங்கே போகிறோம்டா. ஃபேமஸ் ஜிகர்தண்டா கடைங்க. இவத்து ஃபேமஸ் ஜிகர்தண்டா கடைக்கு போய் கொண்டிருக்கிறேன். ஓகே அது பாருங்க, இதான் நாங்கள் வந்து கோணா மேஸ் பாருங்க. நூறு பாருங்க ஜிகர்தண்டா கடை. ஒரு போர்டை போட்டுருக்கான் பாருங்க. ஜிகர்தண்டா குடிச்சிட்டு போவோம். இங்கே இதுலேயே குடிச்சிட்டு போம்மா. வா வா வா. நோ, இதான் ஜிகர்தண்டா கடை. எங்க நோ ரோஸ் இங்கே வந்து ரோஸ் ஃபல்லூடா எங்கேயும் கிடைக்கும். ஆனால் ஜிகர்தண்டா எங்கள் மதுரையில் மட்டும்தான் கிடைக்கும். சரிவா? இல்லை இருக்கு குடிக்க போறியா? ஆனால் ஒரு ஜிகர்தண்டா ஒன்று கொடுங்க. ஸ்பெஷலா? ஸ்பெஷல் ஒன்று போடுங்க. எப்படி போடுறது பார்க்கலாமா? இல்லைங்களே, இல்லை இல்லை நீங்கள் உங்களே எடுக்கல, இந்த ஜிகர்தண்டாவை மட்டும் எடுங்க. 4 போடுங்க. ரெண்டு போடுங்க. உங்களே எடுக்காமல் நான் நீங்கள் எப்படி செய்கிறேன்றதை மட்டும் எடுக்கிறேன். ஜெலியா? அப்படியே மலைக்கு அதுக்கு அதே குளத்துல மிளகா பஜ்ஜி, வழக்க பஜ்ஜி, வடை. ஐஸ்கிரீமா இது? அது எது? பாசந்தி. பாசந்திடா, பாசந்தி. எல்லாம் ஒரே கலர்ல இருக்கு. ஆமாண்ணே, பால் தானே? பால் தான். சரி, அது ஸ்பெஷல்ன்றதுக்காக விடுறீங்களா? நார்மல்னா எல்லாம் ஒரு ஜிகர்தண்டா கலரில் இருக்கு. இது என்னது? ஜெலியா? அவ்வளோதான். ஓகே, இதில் வாங்கி இந்த ரோஷன் ஜிகர்தண்டா ஜிகர்தண்டா அண்ணா. சரி அண்ணா, உங்களை ஜிகர்தண்டா எங்கே பாவம் பேட்டி எடுங்க. எப்படி இருக்குன்ட்டு எப்படி இருக்குங்கடா? எப்படி இருக்கு? நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இருக்குண்டா. நல்லா இருக்கு. இங்கே தான் நாங்கள் அவர் இருக்கு. எப்படி இருக்குடா? இந்த பாருங்க, அவர் பெரிய முதலாளி. ரெண்டு கடி, அவனுக்கு கடி தானா? சரி சார், குடி குடி குடி. அந்த ஐஸ்கிரீம் எடுத்து குடிடா. அண்ணா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பர். கொஞ்சம் குடிச்சு பார்த்தா நல்லா ஸ்வீட் ஆயிருக்கு. பேரை சொல்லுங்க. ஏது என்ன பேரு? ஜிகர்தண்டா பேரா? ஆமாம், கேளுங்க. என்ன பேர் எப்படி இருக்கு? ஜிகர்தண்டா ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. ரொம்ப ஃபேமஸாக இருக்குதாங்கிற. இங்கே வேறு இடங்களில் ஜிகர்தண்டா இல்லை, ஒன்லி மதுரையில் மட்டும்தான். மதுரை தான் ஓப்பன். மதுரையில் தான் ஓப்பன் ஜிகர்தண்டா. சரி, உங்களை நான் நினைக்கிறேன். ஆனால் மற்ற இடங்கள்ல எல்லாம் இந்த மதுரை ஜிகர்தண்டான்னு விற்கிறாங்க. ஆனால் இந்த டேஸ்ட்டுக்கு வராது. என்ன அது தெரியல. இங்கேருந்து தான் போகுது. இங்கேருந்து தான் போகுது. அப்படி அது ஜெலிடா, ஃப்ரூட்ஸ் இல்லைடா அது ரோஷன், அது ஜெலி.
சாப்பிட்டு கொண்டு காடு. இதான் நாங்கள் வந்து குடித்த ஃபேமஸ் மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா ஷாப். பே பண்ணல, பே பண்ணிட்டு வா. இது வந்து அப்படியே ரோஷ கால் செருப்பு காலோட போகாது. இது ஒரு ஓப்ப மரம் உள்ள ஒரு கோயில் வந்து. இது என்ன கடவுள், என்ன கோயில்? இது என்ன வேப்ப மரத்தோட சேர்த்து போட்டிருக்கா அந்த கோயில்? காளையம்மான். காளையம்மான் வேப்ப மரத்தோட சேர்த்து போட்டிருக்கு. அப்படியா? ஓகே, நன்றி ஐயா, நன்றி. அவருக்கு கொஞ்சம் போலீஸ்காரன் பைக். ஓகே, வார் போயிட்டு இப்போ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். எங்கே கிளம்புறோம்டா? குற்றாலம். எத்தனை ஹவர்ஸ் அடிக்கிறது இப்போ மேப் அடிக்க பார்ப்போம். சரி, கிளம்புவா. நாங்கள் இப்போ வந்து மதுரையை விட்டு கிளம்புறோம். மேலே இங்கே எப்படியும் ஒரு 2-3 நாள் நின்றா தான் ஃபுல்லாக மதுரையை சுற்றி பார்க்கலாம். ஆனால் எங்களுக்கு டைட் ஷெடியூல், நாள் காணாது. அதால் நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்டா, குற்றாலத்தை நோக்கி போய் நிற்கிறோம். இன்றைக்கி நைட்டில் போய் குற்றாலத்தில் நாளைக்கு காலமாக தான் குற்றாலத்தை சுற்றி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க போய்க்கு மதுரை எப்படி இருக்குன்றதை நான் வீடியோவில் காட்டி கொண்டு போகிறேன். மதுரை விட்டு லீவ் பண்ண மட்டும் மதுரை இந்த சிட்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு போவோம். அது பாருங்கள். இல்லை, இன்றைக்கி இந்த கொணர்கடை பிரியாணி நல்லா இருந்துச்சு. அதில் அதான் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி பவுடர் ஒன்றும் போடாமல் அதான் பவுடரு, அந்த இது சிக்கனில் இருந்து வந்த ஃப்ளேவரே ரைஸில் ஊறி இருக்கு. பார்த்தா வடை கடையா, பெரிய ஒரு டவுன். என்ன இது மதுரை? எல்லா இடம் பார்த்தாலும் பெரிய அரசியல்வாதி, எல்லாட்டி சினிமாக்காரோட போஸ்டர் எல்லாம் எல்லா இடம் இருக்குது. இந்த பாஷை வந்து 50 ஆண்டு கால பொன்விழா மன்னனே. ஆனால் ரஜினிக்கு பொன்விழா எல்லாம் வைக்கிறாங்க. இந்த அவங்க அதில் ரஜினியோட போஸ்டரும் சிவாஜியோட போஸ்டரும் இருக்குது. சிவாஜிக்கு 24ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி. இதில் சித்திரை திருவிழான்னு போட்டு விஜயகாந்தோட போஸ்டர் போட்டிருக்கு. செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க. ரெட் லைட் விழுந்துருக்கு. மதுரை இந்திய அளவு தான் எங்கிட்ட ஸ்ரீலங்கா வேறு போல. மதுரை இந்திய அளவு தான் எங்கிட்ட ஸ்ரீலங்கா. மதுரையில் ஒரு பகுதி தான் உங்களுக்கு ஸ்ரீலங்கா. சரியான பெருசு. என்ன தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதி இருக்குண்ணா. இன்னும் சில மாவட்டங்களை பிரிப்பாங்க. பிரிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட 230 கிட்ட வந்துடும். அப்படியா? ஆமாம், மதுரையில் பாதி தான் ஸ்ரீலங்கா இருக்கும். அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. பெரிய ஒரு சிட்டி ஒன்று. என்ன மதுரை சிட்டி? இந்த பாருங்க, பார்க்குற இடம் எல்லாம் நெரிசலாகவும் ஒரே கடையும் இதுவுமா இருக்குன்னு. ஸ்கூல் படிக்கல வெள்ளக்காரன் மட்டும் இந்த நாட்டை வந்து கொள்ளையடிக்காம விட்டுருந்தாண்டே இந்த நாடு நம்ம ஒன்ல இருந்துருக்கு. வேணாம் பாருங்க, எல்லா சனமும் ஏதோ ஒரு இதில் வேலை செஞ்சபடியே தான் இருக்காங்க. இந்த முன்ன நீங்கள் லண்டனில் நினைக்கிற மாதிரி இல்லை, சும்மா பேர் தான். அங்கே அவங்கள்ட்ட இருக்குது காசும் மற்றும் தான். அவங்கள்ட்ட இப்படி எல்லாம் ஒன்றுமே இல்லை, வளங்கள் ஒன்றும் இல்லை. எல்லாம் வெளிநாட்டை நம்பி தான் இருக்கான். அவன்கிட்ட இருக்கிறது காசு. அவன்கிட்ட மெயின் பொருளாதாரமே மூளை. அதான் ஃபைனான்ஸ்னா பார்த்தீங்கன்னா அவங்க இவ்வளோ காலம் ஆண்டும் இந்த எத்தனையோ வருஷமாக இந்த நாட்டை காலநிதியப்படுத்தி வச்சுருந்து இப்போ இந்தியா 4வது வல்லரசாக இருக்குது. அது இங்கிலாண்டை விட பெட்டராக இருக்குன்னா அவனுக்கு பொறாமை. நாங்கள் ஆண்ட நாடு என்னென்று வளர்ச்சி அடையலாம். ஆனால் அதை விடுங்க, அப்துல் கலாம் மட்டும் உயிரோட இருந்திருந்தா உங்களுக்கு இது ரஜினிக்கு பொன்விழா மன்னனே. அவன் பயங்கரமான கல்லான் அவன் ரஜினி. ஓஹோ, சிவாஜி எல்லாம் பார்க்குற இடம் எல்லாம் சிவாஜிக்கு நினைவு 24ஆம் ஆண்டு நினைவு நாள் பார்க்குற இடம் எல்லாம் சிவாஜியில். இந்த இங்கே நதியா உப்பும் நதியாவுக்கு எப்பவுமே வயசாகாது. ஆகாது. என்ன மாட்டேன்னு பார்த்துட்டா
சுரேஷோட தான் நடிப்பார். யார் அந்த வெள்ளையா இருப்பானே ஒருத்த மெல்லிய கருங்கல்ல செஞ்ச அம்மி குழவி எல்லாம் விற்கிறாங்க. எங்கே பாருங்க பேபி, ஒரு அம்மி குழவி ஒன்று வண்டி போடு லக்கேஜில். நல்ல ஹெவியாக இருக்கும்.